ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காயை வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது சாதம், சப்பாத்தி, தோசை இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த தொக்கு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இதை நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் கட் பண்ணுறது இந்த தொக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு தொக்கு சாப்பிடும் பொழுது காயெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா குழைவாக வெந்து வரும். பாருங்கள், நான் கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு கழுவிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காய் அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கத்திரிக்காய் வதக்கிட்டு சேர்க்கும் பொழுது தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காயோடைய வாசனை ஒரு சில பேருக்கு பிடிக்காது, கத்திரிக்காய்னாவே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ கத்திரிக்காய் ஒரு 80% போல் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போது தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஊற்றின எண்ணெயே இருக்குது. அதே எண்ணெயிலேயே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம், கடுகு, ஜீரகம் எல்லாம் ஆஃப் டீஸ்பூன் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 15 பல் போல் பூண்டு, அது சின்னதாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க. எனக்கு பெருசாக இருக்குது, அதனால் இடித்து சேர்த்துருக்கேன். ஒரு 15-20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயத்தையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் இந்த சைஸில் 3 தக்காளியை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அந்த பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து இந்த தக்காளியோடைய பச்சை வாசனை ஒரு 2-3 நிமிஷத்துலலாம் போயிடும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ நம்ம செய்ய போகிற இந்த கூட்டு நம்ம ஒரு 4-5 பேருக்கு கூட ஒரு வேளைக்கு நல்லா கரெக்டாக தாராளமாக பற்றும். இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா குழைவாக வெந்து வரணும். அங்கங்கே திப்பியே தெரியாமல் ஒன்றோட ஒன்று நல்லா பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா? இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும் பொழுது. இப்போது ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா எண்ணெயில், அந்த கத்திரிக்காயை தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் உப்பு எங்கேயுமே சேர்க்கலை, அதனால் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கத்திரிக்காய் இன்னும் வேக வேக நல்லா சுருங்கி வரும். ஃபஸ்ட்லேயே நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா காய் ரொம்ப உப்பு கரிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மசாலாவில் நல்லா வேகட்டும் கத்திரிக்காய். அப்போது உப்பு காரம் எல்லாம் நல்லா சுதந்திருக்கும். அதுக்காக இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மசாலாவிலேயே கத்திரிக்காய் வேக வச்சதுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கான புளியை 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கிறேன். அது கூட ஒரு 1/2 கிளாஸ் ஒரு 50 ml அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கத்திரிக்காய் ஒரு 80% போல் வெந்துடுச்சு. அதனால் இன்னமும் கொஞ்சம் நேரம் மட்டும் நமக்கு வெந்தால் போதும், தொக்கு ரெடி ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வேக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் நல்லா சுருங்கி வரணும். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கட்டி வெல்லம் எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் சேர்த்து சாப்பிடும் பொழுது அந்த காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாம் கலந்த டேஸ்ட்டில் நம்மளுடைய கத்திரிக்காய் தொக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். அதுக்காக உங்களுக்கு ஒரு வேளை விருப்பம் இல்லை அப்படின்னா வெல்லத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இந்த தொக்கு. இப்போ இது ஒரு 1/4 மணி நேரம் போல் ஆகும். சிம்மில் வச்சோம் அப்படின்னா நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுருங்கி வேகிறதுக்கு. இந்த அளவுக்கு காயெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு நல்லா வெந்து வரணும். நம்ம
கிண்டி கொடுக்கும் பொழுதே காயை லைட்டாக மசிச்சு கிண்டி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து இந்த அளவுக்கு வெந்து வந்துடும். இந்த தொக்கை வெளியில் வச்சு ஒரு 3 நாள் கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வந்து 1 வீக் போல் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் கத்திரிக்காவில் நீங்கள் செஞ்சு சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.